பார்த்து நம்ம விளையாட போகிறது என்னென்னா இந்தியன் பைக் 3D டிரைவிங். இதில் புது நிறையா அப்டேட் வந்துக்குது. இப்போலாம் வாங்க, இப்போ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப சீக்ரெட்டான இடம், அது பக்ஸ் ஆகிற நிறைய இடத்த பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். ஆடா இது எத்தோன்னு இப்படி ஓடுறாங்க இந்த பையன் காய்ஸ். நில்றா கேட்டுக்கு போயிடாதா. அட பையா, பயா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சீக்கிரம் டேட் பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு வாங்க நான் காட்டுறேன். இப்போ வாங்க ஜெட் பேக் எடுத்துக்கலாம். ஜெட் பேக் எடுத்துக்கினா அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த சீக்கிரத்தான ஒரு மர்மமான இடம் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஜெட் பேக் எடுத்து அந்த இடத்துக்கு பாருடா. அதை மொட்டை மாட்டேன், பார்க்கறதுக்கு தான் மாட்டேன், ஆனால் பறக்க மாட்டேன். வாங்க காய்ஸ், அந்த இடம் ஏர்போர்ட்டில் தான் காய்ச்சி எப்பா ஜெட் பேக் கீழே இறங்க சொன்னால் இறங்க மாட்டேன். வாங்க கைஸ், அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். அந்த மர்மமான ஒரு இடம் வந்துருச்சு. இப்போ காட்டுறோம் பாருங்க கைஸ் அந்த இடத்த. கைஸ் இதில் பார்த்தா சரியா தெரியாது கைஸ். இது பார்த்தா ஒரு 3 மீட்டரில், ஆனால் கிட்ட போய் பாருங்க கைஸ், அது வேறு ஒரு மர்மமான ஒரு இதுவாக ஆனால் அது கிட்ட போனால் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு ரூம்குள்ளே வந்துட்டோம் கைஸ். இப்போ ஒரு ரூமுக்குள்ளே இடத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ எப்படி மேலே போகுதுன்னு தெரியல கைஸ். அந்த இடம் ஐயோ திரும்ப அப்படி ஏஞ்சுது. அப்பயா எனக்கு பயமாக இருக்குது இந்த இடத்த பார்த்தாலே. அப்படியே காரணம் இப்போ அடுத்தது ட்ரெயின் இருக்குது காய்ஸ். வாங்க அந்த ட்ரெயின் எப்படி பண்ணி காட்டுறோன்னு பாருங்க. அதனால நம்ம போட்டு காரணம் எப்படி பைக் இந்தாவே கற்றுக்கணும். கைஸ் எடுக்கலாம். இது வேறு ஒன்று. இப்போ வாங்க கைஸ். எட்ரா இல்லையா, அட போயிட்டு ஐயோ ஏரோப்ளைன் போயிடுச்சு. சரி வாங்க கைஸ், ட்ரெயின் வைக்க இவன் வேறு இந்த கம்பத்தில் அப்புறமா வச்சுக்கணும். திரும்ப அந்த பேய் கிட்ட விழுந்தது இந்த மாதிரி சைக்கிள்லேயே போகலாம், அதான் நம்மளுக்கு நல்லது.
என் சைக்கிளே என்னை வேண்டு வேலையாக எடுத்துன்னு போய் விட்டுரு கெஞ்சி கேட்குறேன். இப்போ ஒழுங்காக வாய்ஸ் வாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். ரயில்வே ஸ்டேஷன் வேறு எங்கே இருக்குதுன்னு வந்து போயிட்டேன் வாய்ஸ். வாங்க இந்த சைட் போகும். இப்போ ஞாபகம் வருது காய்ஸ். திரும்படா ஜோக் பண்ணணும். ஐயோ அம்முக்கு கமால் மலேஷா ஐயோ பயம் என்னையா மட்டு புஸ்காவு தொழிற்சியா என்னையோ பிற தன்னாலே நானும் மாத்துல போய் முட்டிக்க கம்பத்துலேயும் போய் முட்டிக்க ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயின்லேயும் முட்டிக்க போகிறேன். செத்து போகிறேன் என்னால் தடுக்காதீங்க யாரும் என்ன தடுக்காதீங்க. ஸ்டிக் பாம் விட்டுக்கலாம். ஸ்டிக் பாம் பின்னாடி போதும். யோ ஃபோட்டோ எடுக்க சொல்லியா? ஐயோ இது வேற ஒன்று எப்பயா நான் இப்போ கேட்கவே இல்லை. அது ராக்கெட் லான்ச்சர் இடத்துக்கு கொஞ்சம் பின்னாடி வாங்க. இப்படி வந்துட்டு இப்படி வச்சு இங்கே அந்த பாம் இருக்க இடத்துல சுடுங்க. ஐயோ வடக்கனுக்கு வந்துச்சு நம்மளுக்கு வந்து வடக்கன் வந்துச்சு நம்மளுக்கு வரல காய்ஸ். ஐயோ எல்லாம் வேஸ்டாக போச்சு காய்ஸ். வடக்கனுக்கு வந்து சில பேர் ஃபோனுக்கு தான் காய்ஸ் வரும். இது சில பேர் ஃபோனு தான் கைஸ் இது வரும். இருங்க இன்னொரு ட்ரை பண்ணிப்போம். போடா மொட்டை பாஸ். எனக்கு கையில் எத்தினேன். அப்படியே பின்னாடி வாங்க கொஞ்சம். யோ எந்த எந்த சைடு போக சொன்னால் எந்த சைடு போகிறாங்க தெரியல. இந்த சைடு வாயா போயா முன்னாடி போயா பின்னாடி போகிறேன். ரயில இன்ஜின் ஆன் பண்ணிட்டு
எப்பா இந்த வடக்கனுக்கு மட்டும் எப்படி காய்ஸ் வந்துச்சு, எப்படி காய்ஸ் இப்போ செத்து போயிட்டேன். சோபா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ். உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிப்பாங்க. இது வேணால் சிலர் ஃபோனுக்கு தான் வரும், என் ஃபோன் என்னாச்சுன்னு தெரில, வர மாட்டேங்குது. அதனால் ட்ரை பண்ணிப்பாங்க காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ். வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பார்த்தீங்கன்னா பார்க்குற நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, நானும் சந்தோஷமாக இருப்பேன். பாய் காய்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.